வணக்கம் தீபிகா. குறிப்பாக 2026 மற்றும் 27ஆம் ஆண்டுக்கான தமிழக அரசின் வேளாண் தனி நிதிநிலை அறிக்கை வரும் ஆகஸ்ட் 6ஆம் தேதி சட்டப்பேரவையில் தாக்கல் செய்யப்பட உள்ளது. இதையொட்டி விவசாயிகளின் கருத்துக்கள் மற்றும் கோரிக்கைகளை நேரடியாக அறியும் நோக்கில் தமிழக அரசு மண்டல வாரியாக கருத்து கேட்பு கூட்டங்களை நடத்தி வருகிறது. அதன் ஒரு பகுதியாக தற்பொழுது சென்னை கோட்டூர்புரத்தில் உள்ள அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் வேளாண் நலத்துறை சார்பில் கருத்து கேட்பு கூட்டம் தற்பொழுது நடைபெற்று வருகிறது. குறிப்பாக வேளாண் துறை அமைச்சர் வினோத் தலைமையில் நடைபெற்று வரும் இந்த கூட்டத்தில் அமைச்சர்கள் செங்கோட்டையன், வெங்கட்ரமணன், ஸ்ரீநாத், ராஜலட்சுமி, கமலி, விஜய் பாலாஜி, ரஞ்சித்குமார், மதன் ராஜா உள்ளிட்ட அமைச்சர்கள், அதே போல வேளாண் துறை அதிகாரிகள், விவசாயிகள் மற்றும் விவசாய சங்க பிரதிநிதிகள் உள்ளிட்ட பலரும் இதில் பங்கேற்றுள்ளார்கள். குறிப்பாக இந்த கூட்டத்தில் பேசிய அமைச்சர் வினோத், மாநிலம் முழுவதும் இதுவரை 4 மண்டலங்களில் விவசாயிகளிடம் கருத்து கேட்பு கூட்டம் நடத்தப்பட்டுள்ளதாகவும், அதே போல சென்னை தவிர மற்ற மாவட்டங்களை சேர்ந்த விவசாயிகளின் கோரிக்கைகள் மற்றும் ஆலோசனைகள் அனைத்தும் முதலமைச்சரிடம் வழங்கப்பட்டு வருவதாகவும் தெரிவித்திருக்கிறார். அதே போல விவசாயிகள் அளிக்கும் கருத்துக்களின் அடிப்படையிலேயே இந்த ஆண்டுக்கான வேளாண் தனி நிதிநிலை அறிக்கை தயாரிக்கப்பட உள்ளதாகவும், விவசாயிகள் முன்வைக்கும் ஒவ்வொரு கோரிக்கையும் அரசு சார்பில் கவனமாக பரிசீலிக்கப்படும் என்றும் அவர் உறுதியளித்துள்ளார். அதே போல கால்நடை, மீன்வளம், கூட்டுறவு உள்ளிட்ட வேளாண்மையுடன் தொடர்புடைய துறைகளுக்கும் இந்த ஆண்டு வேளாண் பட்ஜெட்டில் முக்கிய அறிவிப்புகள் இடம்பெறும் என்றும், அதே போல குளிர்சாதன கிடங்குகள் மற்றும் நெல் சேமிப்பு கிடங்குகளுக்கும் பராமரிப்பு மற்றும் மேம்பாட்டு பணிகளும் முன்னுரிமை அளிக்கப்படும் என்றும் அமைச்சர் தெரிவித்துள்ளார். குறிப்பாக விவசாயிகளின் உற்பத்தி மற்றும் அதிகரிப்பு மட்டுமல்லாமல் அவர்களின் வருமானமும் வாழ்க்கை தரத்தையும் உயர்த்த வேண்டும் என்பதே அரசின் நோக்கம் என்றும், அதே போல பெண்கள் விவசாயிகளுக்கான சிறப்பு திட்டங்களும் இந்த அரசு முன்னுரிமை அளிக்கும் என்றும் அமைச்சர் வினோத் குறிப்பிட்டுள்ளார். வரும் ஆகஸ்ட் 6ஆம் தேதி தாக்கல் செய்யப்பட்டுள்ள வேளாண் தனி நிதிநிலை அறிக்கை விவசாயிகளின் நேரடியாக வைத்துள்ள கோரிக்கைகள் மற்றும் ஆலோசனைகள் முக்கியமாக இடம்பெறும் என்று எதிர்பார்ப்பானது விவசாயிகள் மத்தியில் ஏற்பட்டுள்ளது. தீபிகா.